Praise you. Thank you, Lord. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஜெபம். ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தானியேல் 10வது அதிகாரம் வசனம் 12 வாசிக்கலாமா? அப்போது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, அறிவை அடைவதற்கு உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் தொடங்கி வார்த்தைகள் கேட்கப்பட்டது. வார்த்தைகள் நிமித்தமாக வந்தேன். ஆமென். சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியறது இல்லை. சில பேர் பாருங்க, அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அந்த ஜெபம் அவங்களுக்கு வேலை செய்யாது. சில பேர், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், என் பாவத்தை மன்னியும், அப்பா என் சாபத்தை உடைச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா பதில் வந்தது கிடையாது. சில பேர் மன்றாடி ஜெபம் பண்ணுவாங்க, அழுந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆனாலும் கர்த்தர் இடத்துல என்ன வரல, பதில் வரல. ஹல்லேலூயா. சில பேர் பாருங்க, 15 வருஷமா அல்லது 10 வருஷமா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை வந்ததே கிடையாது. there is no breakthrough at all. ஹல்லேலூயா. அப்போ எரேமியா 33வது அதிகாரம் வசனம் 3ல பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அறியாததும் உனக்கு எட்டாததுமான. ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ ஒரு ஐபோன் வேணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த ஐபோனை காட்டுவார். ஹல்லேலூயா. ஆனா அது ஐபோன் என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டார். ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறேங்க. ஆண்டவரே எனக்கு செழிப்பு வேணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், செழிப்பு வேணும், ஐ நீட் எ ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் செழிப்பை காட்டுவாரு, அந்த செழிப்பை என்ன பண்ண மாட்டாரு, தர மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை காட்டுவாரு, ஆனா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை எடுத்துங்க. ஆபிரகாமுக்கு ஒரே மகன் ஈசாக்கு, ஆண்டவர் பலியை கொடுக்க சொல்றார் மகனை. இப்ப ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போகிறார் ஒரு மலைக்கு மேல, ஒரு பலிபீடத்தை கட்டி தன் பிள்ளையை அந்த பலிபீடத்து மேல கருத்துறார். இப்போ ஒரு கத்தி எடுத்து, ஒரு பட்டயத்தை எடுத்து நோங்கி தன் மகனை பலி செலுத்த வரும்போது ஆண்டவர் சொல்ற, நிறுத்து, உன் மகனை பலியிடாத. ஹல்லேலூயா. உன் மகனை பலியிடாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆடு இருக்குது, உன் மகனுக்கு பதிலாய் அந்த ஆட்டை கொண்டு வந்து என்ன பண்ண, பலி செலுத்து. ஹல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பலி செலுத்து. நல்லா கவனிங்க. ஏற்கனவே என்ன இருந்திருக்குது, மலைக்கு மேல ஒரு ஆடு இருந்திருக்குது, ஆனா ஆபிரகாம் அந்த ஆட்டை பார்க்க முடியல. ஹல்லேலூயா. ஆபிரகாமால அந்த ஆட்டை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா எப்போ மகனை தன் காணிக்கையாய், மகனை தன் பலியாக எப்போ அவர் செலுத்தினாரோ அப்பவே உடனே ஆபிரகாமுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு ஆடை பார்த்து அந்த ஆட்டை பலியிடுறார். எத்தனை சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஜெபிக்கிறீங்க, ஏன் உங்களால பார்க்க முடியல? ஏன்னா தேவனுக்கு செலுத்த வேண்டிய உங்களுடைய பலியை நீங்க கொடுக்கல. ஹல்லேலூயா. அதை கொடுக்கும் போது உங்க பக்கத்திலே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும், தேவன் அதை பார்க்க கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 3 யோவான் 1வது அதிகாரம் வசனம் 2 வாசிக்கலாமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு, சுகமாய் இருக்கவும் செழிப்பாய் இருக்கவும் தேவன் விரும்புகிறார். ஆனா ஏன் தேவன் அதை கொடுக்காம இருக்கிறார்? யாரும் யோசனை பண்ணி பாத்தீங்களா? தேவன் விரும்புகிறார் நீங்க இப்படி இருக்கணும், ஆனா ஏன் அப்படி உங்களால் இருக்க முடியல? ஏன் தேவன் கொடுக்கல? ஏன்னா உங்க ஜெபம் வெறுமையா இருக்குது. உங்க ஜெபம் எப்படி இருக்குது? வெறுமையா இருக்குது. அந்த வெறுமையான ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கும் போது தேவன் ஒரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் விரும்புகிற காரியம் கூட உங்களுக்கு நடக்காது. அப்போ ரைட்டான பிரேயர், கரெக்டா ஜெபிக்கணும். எப்படிங்க ஜெபிக்கிறது? 10 வருஷமா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காங்க, ஆனா வெறுமையான ஜெபம் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளல, தேவன் ஆசீர்வதிக்கல. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. தன் ஒரே மகன் ஈசாக்கை பலி செலுத்த போகும்போது, பலி செலுத்தும் போது தேவன் நிறுத்த சொல்றாரு. பக்கத்திலே ஒரு ஆடு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஆட்டை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணு, பலி செலுத்து. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆபிரகாமே. ஏன்னா ஆபிரகாமுடைய ஜெபம்
வெறுமையாய் இல்லை, தேவனுக்கு கொடுக்கிறவராய் இருந்தார். அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே தாங்க இன்னைக்கு நீங்க வெறுமையான ஜெபம் ஏறெடுக்கும் போது 10 வருஷம் இல்ல 20 வருஷமா ஜெபம் பண்ணீங்கன்னா கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா அவர் விரும்புகிறார் நீங்க செழிப்பாய் இருக்கணும், உன் ஆத்மா எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனா அது நடக்கல. ஏன்னா உங்க ஜெபம் எப்படி இருக்குது? வெறுமையா இருக்குது. ஒரு 4 மண்டலத்தை சொல்ல நல்லா கவனிங்க. தேவன் எட்டர்னிட்டியில் இருக்கிறார். தேவன் எங்க இருக்கிறாரு? எட்டர்னிட்டி, நித்திய மண்டலத்தில் இருக்கிறார். அதுக்கு கீழே இன்னொரு மண்டலம் இருக்குது, எவர்லாஸ்டிங் ரெயின். அது கீழே இன்னொரு மண்டலம் என்னங்க? எவர்லாஸ்டிங் ரெயின். மூணாவது ஹெவன்லி பிளேஸ், பரலோக ஸ்தலம். நாலாவது இந்த பூமியின் மண்டலம். மறுபடியும் ரிப்பீட் பண்றதுனால கவனிங்க. தேவன் எங்க இருக்கிறார்? எட்டர்னிட்டி, நித்திய மண்டலத்தில் இருக்கிறார். அந்த நித்திய மண்டலத்துல தேவன் இருக்கிறார்னா there is no beginning, there is no end. தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ரெண்டாவது மண்டலம், அது கீழே இருக்கிற மண்டலம் தான் எவர்லாஸ்டிங். எவர்லாஸ்டிங் அப்படின்னா பிகினிங் இருக்குது, தொடக்கம் இருக்குது, ஆனா எண்டிங் இல்லை. எதுவே புரியுது? அல்லேலூயா. பாருங்க, தேவதூதன் ஆண்டவர் படைத்தாரா இல்லையா? படைப்பு இருக்குது. அல்லேலூயா. பிகினிங் இருக்குது, ஆனா அவங்களுக்கு எண்டிங் இல்லை. மூணாவது என்னங்க? ஹெவன்லி பிளேசஸ், பரலோக ஸ்தலம். அங்க யார் இருக்கிறது? வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிங்களும் எல்லைகள் ஆவிங்களும். எபேசியர் 6:12 சொல்லுது, பொல்லாத ஆவிகள் இங்க தான் இருக்குது. இந்த மூணாவது மண்டலம் ஹெவன்லி பிளேசஸ். நாலாவது மண்டலம் தான் நம்ம இருக்கிறோம், இந்த பூமியின் மண்டலம். இந்த பூமியின் மண்டலத்துல பாத்தீங்கன்னா தொடக்கம் இருக்குது, ஆனா முடிவும் இருக்குது. கரெக்டா இல்லையா? பிறக்கிறோம், மறுபடியும் மறைக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாய் எதுவே சுவாசிக்கிறீங்க? பாருங்க, எனக்கு ஒரு ஐபோன் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் எங்க ரிலீஸ் பண்ணுவார்னா, அவர் இருக்கிற மண்டலம் வந்து எட்டர்னிட்டி, நித்திய மண்டலம். அந்த மண்டலத்துல இருந்து எங்க அனுப்புவார்னா ரெண்டாவது கீழே இருக்கிற மண்டலம் தான் எவர்லாஸ்டிங். அந்த மண்டலத்துல வந்து ஐபோன் அனுப்புவார். எதுவே சுவாசிக்கிறீங்க? இப்ப அந்த ரெண்டாவது மண்டலத்துல யார் இருக்கிறது? எவர்லாஸ்டிங் டைம்லனா ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் யார் கையில கொடுக்குறாரு? தேவ தூதர் கையில. இப்ப தேவ தூதர் எடுத்துன்னு வரும்போது மூணாவது ஒரு மண்டலம் இருக்குது அவங்களுக்கு கீழே, அதுதான் ஹெவன்லி பிளேசஸ், பரலோக ஸ்தலம். அந்த இடத்துல பிசாசானவன் இருக்கிறான், அவனுடைய ஹெட் ஆபீஸ் அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவ தூதர் நம்ம கேட்ட அந்த ஐபோன் ஆண்டவர் கொடுத்து அனுப்புறாரு. அவங்க இறங்கி வரும்போது கீழே ஒரு மண்டலம் இருக்குது, அதை தாண்ட முடியல அவனால. ஹல்லேலூயா. நமக்கு தேவையான ஒரு போனை ஆண்டவர் அங்க ரிலீஸ் பண்றாரு. ஆனா தேவதூதன் எடுத்துன்னு வரும்போது அந்த மண்டலத்துல அவன் கேட்ச் பண்றான், ஹெவன்லி பிளேசஸ்ல அவன் ஹோல்ட் பண்றான். ஹல்லேலூயா. சத்தமா வேதத்துல தெளிவாய் சொல்லப்படுது, பூமிக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்னே நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாராம். அது மட்டுமே இல்ல, வசனம் தெளிவாய் சொல்லுது, நீ வாய் திறந்து சொல், பிறகு முன்னவே தேவன் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னே நம்மளுடைய மைண்ட் தான் தேவனுக்கு கம்யூனிகேட் ஆகுது. இப்போ நல்லா மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. எட்டர்னிட்டி ரெயின், அங்கதான் தேவன் இருக்கிறார். அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. அது கீழே இன்னொரு மண்டலம் இருக்குது, எவர்லாஸ்டிங் ரெயின். அந்த இடத்துல தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆரம்பம் இருக்குது, ஆனா முடிவு இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு கீழே இன்னொரு மண்டலம் இருக்குது, ஹெவன்லி பிளேசஸ், பரலோகம் ஸ்தலம். அங்கதான் பிசாசம் இருக்கிறாங்க. அங்கதான் யார் இருக்கிறது? பிசாசின் கிரைகள் அதிகமாக அங்கதான் இருக்குது. அங்கதான் ஹெட் ஆபீஸ் இருக்குது பிசாசோடது. அது கீழே இருக்கிற மண்டலம் தான் பூமி மண்டலம் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, இப்ப பரலோகத்துல தேவன் எட்டர்னிட்டி ரெயின்ல இருக்கிறாரு. இப்ப தேவன் கிட்ட நாம் ஜெபிக்கிறதா தேவன் கிட்ட போகிறது இல்ல, நாம் நினைக்கிறது தான் தேவன் கிட்ட போகுது. நம்மளுடைய மைண்ட் தான் தேவன் கிட்ட ஜெபம். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது மண்டலத்துல தேவதூதர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த மண்டலத்துல நம்ம வாய் திறந்து சொல்றதா அவங்க ஜெபத்தை கேட்பாங்க. தேவன் நம்ம வாய் திறக்கிறத வச்சு தேவன் பதில் தருதுல, நம்மளுடைய நினைவுகளை வைத்து தான் தேவன் பதில் தரார். அப்போ மண்டலம் ரெண்டாவது மண்டலத்துல தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அப்ப நான் நினைச்சா போதும் ஆண்டு செய்வாருன்னா ஆண்டவர் அங்கிருந்து டேரக்டா கொடுக்க மாட்டாரு, ஏஞ்சல் கையில் கொடுப்பாரு. அப்ப ஏஞ்சல் கிட்ட எப்படி வாங்கணும்னா, ஏஞ்சல் கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றது வந்து மைண்ட் இல்ல, நம்ம பேசுற வார்த்தை. அப்ப நம்ம பேசும்போது இந்த ஏஞ்சலோட என்ன ஆகுது? ஒரு கம்யூனிகேஷன் வருது நம்மளுக்கு. எது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப தேவன் நீங்க ஜெபிக்கிறது வாயை திறந்து சொல்றதுனால தேவன் மூவ் பண்றது இல்ல, நீங்க எமோஷனல் அப்படியே உணர்வு வச்சு தேவன் மூவ் பண்றது இல்ல. அப்ப தேவன் எதை வச்சு மூவ் பண்றாருன்னா உங்களுடைய மைண்ட், உங்களுடைய சிந்தனை. உங்க சிந்தனை வச்சு தான் தேவன் மூவ் பண்ணுவார்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏழையா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு நீ நினைச்சுன்னு, ஆண்டவரே நான் ஏழையா இருக்கிற ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னா, நீ ஏற்கனவே உன் மைண்ட்ல என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்ட, ஏழையான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அப்போ தேவன் என்ன நினைப்பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க வரேன், ஆனா உன் மைண்ட் என்ன இருக்குது, அந்த ஏழையா இருக்கிறனால உன்னை என்ன பண்ண முடியல, என்னால ஆசீர்வதிக்க முடியல. இல்ல உங்க மைண்ட் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு உங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, தேவன் அங்கிருந்து என்ன பண்ணுவார், உனக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்க மைண்டை பொறுத்து தான் தேவன் வீட்டு இருக்கிற இடம் எட்டர்னிட்டி ரேம். ஹல்லேலூயா. அந்த ரேம்ல தான் அவர் கம்யூனிகேட் பண்ணுவார். இன்னைக்கு நான் ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன், சாகுற வரைக்கும் இந்த மாத்திரை சாப்பிட்டே இருப்பேனா அப்படின்னு உங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க எவ்வளவு சுகம் வேணும்னு ஜெபம் பண்ணாலும் தேவன் உங்களுக்கு சுகத்தை தர மாட்டார். ஏன்னா உங்க மைண்ட்ல எது இருக்குதோ அதுதான் தேவன் பதில் தருவார். இல்ல நான் சுகமாயிட்டேன், அவர் தழுவினால குணமாயிட்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அங்கிருந்து தேவன் உனக்கு கம்யூனிகேட் பண்ணுவார், நீ சுகமாயிட்டேன்னு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ தேவன் எல்லாத்தையும் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார்னா, ஹெவன்லி பிளேசஸ், மூணாவது மண்டபம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில நம்ம இருக்கிறோம், எப்படி நம்ம ஜெபம் வேலை செய்யணும், நம்ம பேசுற வார்த்தையில தான் அது வேலை செய்யும். நம்ம பேசுற வார்த்தையில தான் வேலை செய்யும். பாருங்க, ஜெபம் ஃபர்ஸ்ட் லெவல் பிரேயர். ஃபர்ஸ்ட் லெவல் பிரேயர் ஜெபம் எதுல இருந்து தொடங்குதுன்னா, நம்மளுடைய மைண்ட்ல இருந்து தான். எதுல இருந்து தொடங்குது? தேவதூதனிலே படிச்சது யாரு? ஆண்டவர். லூசிஃபரை படிச்சது யாரு? ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ லூசிஃபரை படிச்ச தேவன் நல்லா தான் அந்த லூசிஃபர் இருந்தான். தேவன் ஆராதிக்கிற ஒரு வீரனா, ஆராதிக்கிற ஒரு லீடரா இருந்த லூசிஃபர், அவன் வாய் திறந்து சொன்னதுனால தேவன் தள்ளி விடல. அவன் நினைச்சான், தேவன் தள்ளிட்டார். என்ன நினைச்சான்? தேவனுக்கு மேல ஒரு சிங்காசனத்தை போட்டு நான் ஏறி உட்காரவன் நினைச்சா மைண்ட். அப்போ எட்டர்னிட்டி ரேம்ல ஆண்டவர் அங்க தான் இருக்கிறாரு. there is no beginning, there is no end. அப்ப அந்த இடத்துல மைண்ட் பொறுத்து தான் தேவன் பதில் தருவார். அவன் நினைச்சா அதனால தான் பூச்சி கீழே தள்ளிட்டார் அவனை. அதனால தான் அவன் சாத்தானாய் மாறினான். ஹல்லேலூயா. அப்போ தேவன் அங்க இருக்கிறார். நம்ம பூமியில இருக்கிறோம், 4வது மண்டலம் கடைசி மண்டலத்தில் இருக்கிறோம். தேவன் ஃபர்ஸ்ட் மண்டலத்தில் இருக்கிறார், எட்டர்னிட்டி ரேம்ல. அப்போ தேவனோட நம்ம பேசணும்னா, நம்ம பேசுறத வச்சு தேவன் பதில் தருவதில்ல, நம்மளுடைய மைண்ட் வச்சு தான் தேவன் பதில் தருவார். அதனாலதான் 15 வருஷமா 20 வருஷமா 10 வருஷமா இன்னைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. உங்க ஜெபம் வெறுமையா இருக்குது, எம்ப்டி பிரேயர். அவங்களுக்கு தெரியல நம்மளுடைய மைண்ட் பொறுத்து தான் தேவன் பதில் தருவாருன்னு. ஹல்லேலூயா. பாருங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வார்த்தை வச்சு தேவன் பதில் தரார். எப்படிங்க பதில் தராரு? இப்பதான் சொன்னீங்க மைண்ட் வச்சு தான் தேவன் பதில் தருவாருன்னு. ரெண்டாவது எப்படி வார்த்தை வச்சுனா, இப்பதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு ஒரு ஐபோன் வேணும் அப்படின்னு நான் கேட்கும்போது என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு தேவன் எனக்கு கொடுப்பாருன்னு. அப்போ தேவன் என்ன பண்றாரு, அங்கிருந்து 2வது மண்டலத்துக்கு அனுப்புறாரு ஐபோனை. அவர் டைரக்டா கொடுக்க மாட்டாரு. எங்க அனுப்புறாரு? 2வது மண்டலம் தான் எவர்லாஸ்டிங், அங்கதான் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. இப்ப யார் கையில் கொடுத்துருவார் போனை? இப்ப ஏஞ்சல்ஸ் கிட்ட இருக்குதா? வாங்க வேண்டியது யாரோட வேலை? அப்ப எப்படி வாங்கணும்? என் மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு கொடுத்துட்டாருன்னு. அப்ப அது கொடுத்த அந்த போன் எங்க இருக்குது? 2வது மண்டலத்துல எவர்லாஸ்டிங் ரேம்ல இருக்குது, ஏஞ்சல் கையில. இப்ப ஏஞ்சல் என்கிட்ட கொடுக்கணும்னா மைண்ட் வச்சு அவன் வர மாட்டான், நான் பேசுற வார்த்தை வச்சுதான் அவன் வருவான். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது, வாய் திறந்து நான் ஜெபிக்கும் போது எனக்கு அந்த தூதன் என்ன பண்ற, எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. அதனாலதான் தானியேலுக்கு தெளிவாய் சொல்றாரு, நீ வாய் திறந்து சொல், முன்னவே உன் நினைவை ஆண்டவர் கேட்டு பதில் எனக்கு அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாங்க, அது கேப்ரியல் தூதன் அடுத்து தானியேல் ஜெபிக்கும் போது 21 நாள் ஜெபிக்கும் போது கடைசி நாள் அந்த கேப்ரியல் தூதன் வந்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன் வாயின் வார்த்தையினால் நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற தூதன்? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற தூதன்? உன் நினைவு தேவன் பார்த்தார், அதனால என்ன அனுப்புனார். பட் உன்கிட்ட வரணும்னா நீ பேசினதுனால நான் வந்தேன். அப்போ நம்ம நினைக்கிறது ஃபர்ஸ்ட் ஜெபம். ரெண்டாவது நீ வாய் திறந்து ஜெபிக்கும் போது உனக்கு பதில் தேவதூதர் மூலமா ஆண்டவர் அனுப்புறார். ஹல்லேலூயா. சத்தம் வரலையே? அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் வசனம் 15 வாசிக்க வேண்டாம். அதுல பாத்தீங்கன்னா, பவுல் தன் கர்ச்சீஃப் எடுத்து அடிச்சதுன்னா நிறைய அசுத்தாவிகள் ஓடுது, நிறைய பேர் குணமாகறாங்க. அதுல ஸ்கேவாக்கு 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இத்தனைக்கும் பிரதான ஆசாரியருடைய சந்ததி அவங்க. இந்த 7 பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? ஓ, இந்த பவுல் இயேசுவின் நாமம் சொல்லி கர்ச்சீஃப் எடுத்து அடிச்சா பிசாசு ஓடுது, வா நம்மளும் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 அண்ணன் என்ன பண்றாங்க, போயிட்டு அடிக்கிறாங்க. அடிச்சதுமே அங்க பிசாசு பேசுதே, எனக்கு பவுலும் தெரியும் இயேசுவும் தெரியும், நீங்க யாரடா? அப்போ பவுல் தெரியும் இயேசு தெரியும்ன்றது சாத்தான ஏன் அந்த வார்த்தையை அவங்க சொல்றா அப்படின்னாக்கா, ஜெபத்துல சில ரேங்கிங் இருக்குது. ஜெபத்துல என்ன இருக்குது? சில ரேங்கிங் இருக்குது. உன்னோட லெவல் பொறுத்து தான் பிசாசு நீ எந்த லெவல் இருக்கிறன்றது பார்த்து பேசுவான். நான் ஒரு இடத்துக்கு ஒரு அம்மாவுக்கு பிசாசு இருக்கும்போது நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால வெளியேவான்னு சொல்லும் போது அந்த அம்மாக்குள்ள இருக்கிற அந்த ஆவி பேசுது, என்னை இங்கேயும் வந்து டார்ச்சர் பண்றியா, என்னை ஏன் சும்மா நான் போற இடத்துல எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ற? அப்போ என்னுடைய ரேங்கிங்கை பொறுத்து தான் அந்த சாத்தானுக்கு தெரியுது நான் யாருன்னு.
ஹல்லேலூயா. அப்போ சில ரேங்கிங் இருக்குது ஜெபத்துல. எத்தனை பேர் புரியுது? அப்போ அந்த இடத்துல பாரு, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அநேக பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. பெந்தெகோஸ்து நாளில பெற்றுக்கொண்டுங்க. அங்க இருந்து யூதருங்க இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இருக்கிறார். ஆனா புறஜாதிகளுக்கு இன்னும் பெற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. புறஜாதினா நீயும் நானும் தான், ஜென்டைல் பீப்பிள். அங்க யூதருங்க பெற்றுக்கொண்டாங்க பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷைகளால் நிரப்பப்பட்டாங்க. ஆனா புறஜாதிகள் இன்னும் வரல. அதுக்கு அடுத்து பார்த்தா அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் அனுப்புறார். கொர்நேலிய வீட்டுக்கு போகிறாங்க. கொர்நேலிய வீட்டுக்குள்ள பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் இறங்கினார், புறஜாதிகளுக்குள்ள நிரப்பினார். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினாங்க. பாருங்க, வசனம் தெளிவாய் சொல்லுது. கொர்நேலியோ உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணாரு, பதில் வரல. ஆனா எப்போ ஆண்டவருக்குன்ற ஒரு காணிக்கை எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தாரோ உடனே தூதன் வந்து ஒரே வார்த்தை சொல்றான், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. எதனால? நீ தேவனுக்கு கொடுத்ததுனால உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ வெறுமையான ஜெபம் என்னன்னா, தேவனுக்கு நாம் எதுவுமே கொடுக்காம அந்த ஜெபம் வந்து வெறுமையா இருக்கும். தேவனுக்கு நாம் கொடுக்கும் போது அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கப்படுது. அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஏங்க ஆண்டவருக்கு ஆஃபரிங் கொடுக்கணுமா? கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா அது ஒரு உடன்படிக்கை. நீங்க ஆண்டவருக்கு ஒரு உடன்படிக்கை செய்றீங்க. நான் உனக்கு கொடுக்கிறேன், நீங்க எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உனக்கு கொடுக்கிறேன், நீங்க எனக்கு கொடுங்க. ஆண்டவரே நீ கொடுத்தது மாதிரியா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. உன் மடி சரிந்த ஒரு அழுக்கு தேவன் உனக்கு கொடுப்பாரு. வெளிப்படுதல் 8வது அதிகாரம் பாத்தீங்கன்னாக்கா தேவ தூதருங்க ஜபத்தை எடுத்துன்னு போனாங்களாம். ஹல்லேலூயா. காணிக்கவும் எடுத்துன்னு போனாங்களாம். திரும்பி வரும்போது பதிலோடு வந்தாங்க தேவ தூதருங்க. அப்போ வெறுமையான ஜபம் ஆண்டவர் என்ன பண்றாரு? கேட்கறது இல்ல. ஆனா ஆண்டவர் நீங்க செலுத்தும் போது அந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது உடனே தூதர்கள் எடுத்துன்னு வராங்க தேவன் இடத்துல பதில். எத்தனை பேர் பதில் வேணும்னு விருப்பப்படுறீங்க? ஹல்லேலூயா. மல்கியா 3:10 வாசிக்கலாமா? என் ஆலயத்தில் இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, ஹல்லேலூயா, the windows. ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய தேவாலயம். நம்முடைய ஆவிக்குள்ள அவர் வந்துட்டார். புத்திர சுவிகாரத்தின் ஆவி நாம் பெற்றுக்கொண்டோம். அப்போ வானத்தின் பலகணிகளை திறப்பேன், the windows. அந்த விண்டோஸ் நான் தரப்பேன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, நீங்க தேவனுக்கு நீங்க செலுத்தும் போது, நீங்க தேவனுக்கு கொடுக்கும் போது அந்த வானத்தின் பலகணியை தரப்பேன்னா ஆவின் மண்டலத்தில் இதுனா அர்த்தம் தெரியுமா? உங்களோட ஆவிக்குரிய கண்கள் தரப்பன்ற. எதை தரப்பேன்? உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள். எப்ப தரப்பாரு? நீங்க தேவனுக்கு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போது நீங்க கொடுக்கிறது எதுனா ஒரு கவினன்ட். தேவனுக்கு நீங்க செலுத்த வேண்டியது ஒரு உடன்படிக்கை. அப்ப உடன்படிக்கை நீங்க செய்வீங்க. அப்ப உடனே என்ன ஆகுது? உன் ஜெபம் கேட்கப்படுது. பதில் கொண்டு வர தூதர்களும் இறங்கி வராங்க. அதனால வானத்தின் கலகணினா உன் கண்களையும் திறக்கப்படுது. ஹல்லேலூயா. இது ஃபர்ஸ்ட் லெவல் பிரேயர். என்னங்க? நீங்க நினைக்கிறது தேவன் பதில் தருவார். ஆனா பதில் டைரக்டா கொடுக்க மாட்டார், ஏஞ்சல் மூலமா. இப்ப ஏஞ்சல் நம்ம கிட்ட வரணும்னா நீ வாய் திறந்து ஜெபிக்கும் போது வருவாங்க. எப்படி அவங்க வருவாங்கன்னா, நீ தேவனுக்கு கொடுக்கும் போது அது ஆக்டிவேட் ஆகுது உன் ஜெபம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு நீ கொடுக்கும் போது தேவ தூதர் என்ன பண்றாங்க? நீ வாய் திறந்து ஜெபிக்கும் போது அவங்க கொண்டு வந்து உங்க இடத்துல சேர்க்கிறாங்க உனக்கு பதில். அப்போ 2வது லெவல் பிரேயர் என்னங்க? 2வது லெவல் என்னன்னா, நிறைய பேருக்கு எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும் இப்படின்னு ஜெபம் பண்றீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீடு கூட ஆண்டவருன்னு ஏஞ்சல் மூலியமா ஆண்டவர் காட்டுவார். இப்ப ஏஞ்சல் வந்து காட்டுவாங்க, தான் உங்க வீடு உனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு வீட்டை காட்டுவாங்க. அப்ப எப்படி வாங்கணும் அப்படின்னா ஏஞ்சலே சொல்லுவோம், தேவனுக்கு கொடு, நான் உனக்கு காமிச்ச அந்த வீடு நான் உனக்கு கொடுக்குறேன். யாருக்கு கொடு? தேவனுக்கு கொடு. நீ உனக்கு நான் காண்பித்த அந்த வீடை என்ன பண்ற? நான் உனக்கு கொடுக்குறேன். ஆண்டவரே எனக்கு போன் வேணும் அப்படின்னு அந்த போன் யார்கிட்ட கொடுத்துருப்பாரு? ஏஞ்சல்களை. ஏஞ்சல் அந்த போனை கொடுன்னு கேட்டா அது உடனே என்ன சொல்ல? ஏஞ்சல் நீ தேவனுக்கு கொடு, நீ ஏழைங்களுக்கு செய். அப்போ உடனே என்ன ஆகும்? அது எடுத்துன்னு வந்து அவங்க கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி செய்யாதனால தான் அவங்களுடைய ஜபம் என்னவா இருக்குதா? வெறுமையான ஜபம், எம்டி பிரேயர். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 18 வாசிக்கலாமா? மனுஷனிடத்துல போவாதீங்க, எனக்கு வீடு கட்டணும், எனக்கு பணம் தேவைப்படுது. மனுஷனிடத்துல போவாதீங்க, எனக்கு இதை வேணும் அதை வேணும்னு. யார்கிட்ட போகணுமா? கர்த்தர்கிட்ட போகணும். ஏன் அப்படின்னா, நீங்க பாக்குறது எல்லாமே ஒரு நேச்சுரல். இதுக்குள்ள இல்ல ஆசீர்வாதம், சூப்பர் நேச்சுரல் இருக்குது ஆசீர்வாதம். இயற்கை அப்பாற்பட்டது, கண்ணுக்கு தெரியாதது இடத்துல இருக்குது. நாம் இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிறோம், இன்னொரு உலகம் இங்க சுற்றி இருக்குது. அங்கதாங்க ஒரிஜினல். அப்ப இங்க இருக்கிறது டூப்ளிகேட். ஹல்லேலூயா. நீ கண்ணால பாக்குறியே,
அது இல்ல, கண்ணால பார்க்காதது ஒண்ணு இருக்குது, அதுக்குள்ளதான் ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்ற ஆண்டவர். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ எதெல்லாம் கேட்கறியோ அதெல்லாம் இங்க இல்ல, இன்னொரு காணக்கூடாத உலகத்தில் இருக்குது. அதை நீ பார்த்தனா நீ உடனே கேட்க ஆரம்பிச்சு, உடனே நீ பெற்றுக்கொள்ளுவேன். பாருங்க, பேலியாம ஒரு தீர்க்கதரிசி. ராஜாக்கள் வராங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்னால தொட முடியல, என்னால ஏதோ செய்ய முடியல, அதனால நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ சபிச்சா ஆண்டவர் சபிச்சிருவாரு, அதுக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குற சொல்லும் போது, அதுக்கு நம்மளால ரொம்ப ஆசைப்பட்டு சரி இதெல்லாம் கொடுங்க நான் சபிக்கிறேன் போது, போய் ஒரு மலைக்கு மேல போயிட்டு இந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க போகும்போது உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ உங்களுக்கு சபிச்சா நான் இன்னும் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ உடனே வந்து சொல்றாங்க, பிலியப்தியில சொல்றாரு, அந்த ராஜா சொல்றாரு, இந்த மாதிரி நான் சபிக்க போனேன், ஆனா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க சொல்லிட்டாரு, என்னால் சபிக்க முடியல. சரி, இல்ல உனக்கு இன்னும் நான் அதிகமா தரேன், நீ அவங்களை என்ன பண்ண, சபிச்சிரு. அதே போல மலைக்கு மேல போறாரு, அவங்களுடைய தெய்வத்துக்கு என்ன பண்றாங்க, பலி செலுத்த போய், ஏன்னா பலி செலுத்தினா அந்த தெய்வம் பேசுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தெய்வத்துக்கு இவர் பலி செலுத்தி இவரு கேட்கிறாரு, அது பதில் கொடுக்கல. தேவனுடைய சொல்றாரு, என் பிள்ளைய நீ சபிக்காதன்னு, என் பிள்ளைங்க என்ன பண்ணாத சபிக்காதன்னு. அடுத்து என்ன பண்றாரு, நம்மளால ஏதோ பண்ண முடியல, ஆண்டவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாரு, சபிக்க விட மாட்டேன்றாரு, நீ சபிச்சா ஆசீர்வதிக்கும்ன்றாரு. அதனால கர்த்தருடைய தீர்க்கதரிசியே பிளான் கொடுக்குறான் பாரு எனிமிக்கு. இஸ்ரேல் ஜனங்க வீக்னஸ் ஒன்று இருக்குது, பெண்களை பார்த்தா மயங்கிருவாங்க, அதனால கானானிய ஸ்திரீகள் என்ன பண்ண உள்ள அனுப்பு. அப்போ அவங்க பாவம் செஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, இவங்களை வெறுத்துருவாரு, ஆண்டவர் தூரம் போயிடுவாருன்னு. அதே போல ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையினால அவங்க என்ன பண்ணாங்க, கானானிய ஸ்திரீகள் உள்ள அனுப்புனாங்க. இஸ்ரேல்ல இருக்கிற ஆண்கள் என்ன பண்ணாங்க, வந்த பெண்களை எடுத்துக்கொண்டானுங்க, பாவம் செஞ்சாங்க. பாவம் செஞ்சதுமே கர்த்தருடைய கண்கள் அவங்க மேல இல்ல, கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்க மேல இல்ல, இஸ்ரவேல் விட்டு போயிடுச்சு. உடனே இஸ்ரவேல் அட்டாக் பண்ணாங்க. அல்லேலூயா. உடனே இஸ்ரவேல அட்டாக் பண்ணாங்க. இது என்ன தெரியுங்களா, ஆசீர்வாதத்தை நம்ம கண்ணால பார்க்கணும்னு பாக்குறோம், ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரியாத சுற்றி இருக்குது. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்போ எப்படிங்க நான் ஜெபிக்கிறது, தேவன் தான் பதில் தர மாட்டேங்கிறாரு. நான் ஒன்னு சொல்றேங்க, பதில் கொடுக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. இல்ல நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துட்டேனே, ஆண்டவர் தசமம் கொடுத்துட்டேனே, அப்ப ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? இல்ல, பதில் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணு. எது வர வரைக்கும்? அப்ப ரெண்டாவது லெவல் எப்படி ஜெபிக்கணும், அண்ணாவை போல ஜெபிக்கணும். ஆண்டவரை எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, அந்த பிள்ளையை உனக்கே நான் கொடுக்குறேன் ஊழியத்துக்கு. ஆண்டவரை என்னை இந்த ஆசீர்வாதம் கொடு, உன் ராஜ்யத்துக்கு நான் கொடுக்குறேன் இந்த ஆசீர்வாதம், எனக்கு கொடுத்ததெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, ஆலயத்துக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது ரெண்டாவது லெவல்ல ஆண்டவர் பதில் தருவார். ஆண்டவர் என்ன தருவாரு, பதில் தருவார். தீர்க்கதரிசனமான வார்த்தை பேசணும் ஜெபத்துல. அப்போ அடுத்த லெவல் பாருங்க, அடுத்த லெவல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் வசனம் 2-5. ஏனெனில் அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியாலே ரகசியங்களை பேசினாலும் பேசுகிறதை அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இருங்க, அது இருக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் யாருக்கிட்ட பேசுகிறான்? கர்த்தர்கிட்ட, டைரக்டா ஆண்டவர் கிட்ட. யார்கிட்ட பேசுவான்? அல்லேலூயா. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோசே ஆரோன் எடுத்துங்க. மோசே ஜெபம் பண்ணா ஆண்டவர் பதில் தராரு, ஆனா ஆரோன் ஜெபம் பண்ணா பதில் வரல. ஏன் அப்படின்னாக்கா, மோசே அவரும் அந்நிய பாஷை பேசி இருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய விஷயத்த சொல்றேன். மோசே தன் மாமனாரோட ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கார் மலைக்கு மேல. அப்போ உடனே ஒரு முட்செடி என்ன ஆகுது, எரிந்து கொண்டே இருக்குது. அந்த இலைகளும் கொட்டல, அதுவும் பட்டு போகல, இருக்கிற செடி அப்படியே இருக்குது, ஆனா எரிந்து கொண்டு இருக்கு. அந்த இடத்துல மோசே கிட்ட போறாரு. கிட்ட போனாக்கா, உன் பாதரட்சத்தை கைட்டு என் முன்னே வாப்பா, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமான இடம் சொல்றாரு. இப்ப மோசே யார்கிட்ட பேசுறாரு? டைரக்டா பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? கர்த்தர்கிட்ட டைரக்டா பேசுறாரு. அப்ப ஆண்டவர் அங்கேயும் பேசுறாரு, நீ போ எகிப்துக்கு போ, என் பிள்ளைங்களை என்ன பண்ண விடுதலை பண்ணி நான் காண்பிக்கிற அந்த தேசத்துக்கு கொண்டு வா, கானா தேசத்தை, பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார், அங்க கொண்டு வா, நீ போ. அப்ப ஆண்டவரோட டைரக்டா பேசினாரா இல்லையா? அப்ப ஆண்டவர் மோசே கிட்ட பேசினாரா இல்லையா? அப்ப அந்நிய பாஷை பேசிக்கிறோம், யார்கிட்ட டைரக்டா பேசுறோம்? கர்த்தர்கிட்ட பேசுறோம். அல்லேலூயா. யார்கிட்ட பேசுறோம்? ஏசாயா 28 அதிகாரம் வசனம் 11 பாருங்க. ஏசாயா 28 வசனம் 11. எதனாலும் அந்நிய பாஷைகளாலும் எப்படி பேசுவார் ஆண்டவர்? அந்நிய பாஷைகளோடு இந்த ஜனத்தோட என்ன பண்ணுவாராம்? பேசுவாரு. அந்நிய பாஷை பேசுறவங்க வியாக்கரணம் பண்ண தெரியலன்னா சைலண்டா இரு. என்ன ஆயிரு? சைலண்டா இரு.
மோசே அந்நிய பாஷை பேசுறாரு, ஆனா வியாக்கரணம் பண்ண தெரியல. அதுக்கு தான் ஆரோனுக்கு கொடுத்தாரு, மோசே பேசுறது இன்டர்பிரேட் பண்ணுன்னு. இன்னைக்கு சபைகளுக்குள்ள இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸுங்க இருக்கிறாங்க. இப்ப சபைகளுக்குள்ள பாஸ்டர்ஸுங்க வியாக்கரணம் பண்ண தெரியலன்னா அந்நிய பாஷை பேசக்கூடாது. இதுல இப்ப இருக்கிறவங்க இந்த கண்டெக்ஸ்ட் வேர்ட் படிக்கிறது இல்ல பைபிள்ல. அது படிக்காதனால அந்நிய பாஷை பேசுறவங்க வியாக்கரணம் தெரியலன்னா என்ன பண்ணக்கூடாதா? பேசக்கூடாது. நீ என்ன பேசுற உனக்கே புரியல, ஏன் பேசுற? நிறுத்துன்னு வசனம் சொல்லுது. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது முதல் தெரியணும். பிலீவர்ஸ், விசுவாசிகளுக்கு கொடுக்கல ஆண்டவர். யாருக்கு கொடுத்தாரு? ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தாரு. இப்ப சபையில ஊழியக்காரங்க மைக் பிடிக்கிறாங்க. அப்ப சபையில விசுவாசிகள் இருக்கிறாங்க. விக்கிரத்தை வணங்குற ஜனங்களும் வருவாங்க, வேற ஒரு ஜனங்களும் வருவாங்க. இப்போ ஒரு மைக்கு பிடிச்சுக்கின்னு ஊழியக்காரங்க அந்நிய பாஷையில் இஷ்டத்துக்கு கத்தினே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கே அது புரியல என்ன பேசுறாங்க, கத்தினே இருந்தாங்கன்னா வர ஜனங்க என்ன பண்ணுவாங்க? இது ரொம்ப டீசெண்டாவே இல்லை, இது ரொம்ப ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு பேசுறாங்க, எனக்கு இது பிடிக்கல சொல்லிட்டு சபை விட்டு போற ஆட்கள் உண்டு. அப்போ வியாக்கான பண தெரியலன்னா அந்நிய பாஷை பேசுறது நிறுத்து சொன்னது விசுவாசிகளுக்கு சொல்ல ஆண்டவர். கண்டெக்ஸ்ட் வேர்ட்ல சொல்லுது ஊழியக்காரங்க. இன்னைக்கு நானும் ஒரு ஊழியக்காரன், நானும் இங்க மைக்க போச்சுன்னு லவலவான்னு கத்தின்னு அந்நிய பாஷையில எனக்கே அது நான் என்ன பேசுறேன்னு புரியல, நான் வாயை மூடிக்கணும். ஆனா எனக்கு வியாக்கானம் பண்ண தெரியுது, என்னால பேச முடியுது. மற்றவங்க பேசுற அந்நிய பாஷை என்னால வியாக்கானம் பண்ண தெரியுது. அதனால தான் நான் மைக்க எடுத்து நான் அந்நிய பாஷையில பேசுறேன். அப்ப யார் பேசக்கூடாது? வியாக்கரணத்துல ஊழியக்காரங்க. அப்ப விசுவாசிகள் உனக்கு தெரியுதோ தெரியலையோ நீ அந்நிய பாஷையில பேசிதான் ஆகணும். அதான் கண்டெக்ஸ்ட் வேர்டு. அல்லேலூயா. எதுவுமே புரியுது. மோசே அந்நிய பாஷையில பேசுகிறவர், வியாக்கரணம் பண்ண தெரியல. அதுக்கு தான் வியாக்கரணம் பண்றதுக்கு யாரை வச்சாரு கூட? மோசேயோட சகோதரர் ஆரோனை வச்சாரு. மோசே என்னெல்லாம் பேசுறாரு ஆரோன் டிரான்ஸ்லேட் பண்ணுவார், அதை இன்டர்பிரேட் பண்ணுவாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்நிய பாஷைகளை லபலபலபான்னு மைக்க பிடிச்சு கத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் அர்த்தம் தெரியணும். ஊழியக்காரங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ண? பேசாத. இப்போ அந்நிய பாஷை பேசுறதா என்னங்க? யார்கிட்ட பேசுறோம்? டைரக்டா கத்தர்கிட்ட பேசுறோம். இப்போ தேவன் தூரமா இருக்கிறார், நான் தூரமா இருக்கிறேன். இப்போ தேவன்கிட்ட நெருங்கி எப்படி வரேன்னா, நான் அந்நிய பாஷை பேசும்போது ஆண்டவர்கிட்ட முன்ன வரேன், ஆண்டவர் முன்ன வரார். நான் இன்னும் அந்நிய பாஷை தினமும் பேசும்போது ஆண்டவர்கிட்ட முன்ன போறேன், அவரும் இன்னும் முன்ன வரார். நான் இப்படியே நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரை நான் மீட் பண்றேன், அவரு என்கிட்ட பேசுறேன், நான் அவர்கிட்ட பேசுறேன். அல்லேலூயா. அதனால ஒரு தைரியம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு ஆமென் சொல்லுங்க. நான் ஏன் பயப்படுறது இல்ல? தேவன் எனக்கு முன்னே இருக்கிறாரு, நான் பயப்படுறது இல்ல. தேவன் எனக்கு முன்ன இருக்கிறாரு. பாருங்க, ஒரு இடத்துல மோசேயும் யுத்தத்துக்கு போறாரு. ஆனா மோசே யுத்தம் பண்ணல. மோசே சொல்றாரு, யோசுவா நீ யுத்தம் பண்ணு, நான் மலைக்கு மேல போறேன்னு. இப்போ 2 கரத்தை உயர்த்துறாரு மலைக்கு மேல. யுத்தம் நடந்துன்னு இருக்குது. மோசையோட கை கீழே இறங்கும் போது மோசை கூட வந்து யோசுவா ஜனங்க எல்லாம் அடிபடுறாங்க. அப்ப உடனே கீழே இருந்து யோசுவா சொல்றாரு, மோசையே எஜமானே உன் கையை உயர்த்து. நீ கையை உயர்த்துறா என்னால இங்க ஜெயிக்க முடியுது, எதிரிங்களை அடிக்க முடியுது. அப்ப மோசை கரங்களை உயர்த்துறதுனால இவங்க ஏன் ஜெயிக்கிறாங்கன்னா, இவங்க மாம்ச பிரகாரப்படி யுத்தம் நடக்குது. ஆனா மோசை ஆவியின் யுத்தம் செய்யறார். ஆவியின் யுத்தம். நீங்க கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷை பேசும்போது உன்னை சுற்றி இருக்கிற பிசாசின் கிரியைகளோ அது அழிக்கப்படுது. ஒரு கேன்சர் வருதுன்னா யார் அது? பிசாசு. அது அழிக்கப்படுது. ஒரு HIV வருதுன்னா யார் அது? ஒரு பிசாசு. அது அழிக்கப்படுது. நீ ஆவிக்கு யுத்தம் செய்யணும். உனக்கு ஒரு பலவீனம் வருதுன்னா அந்த பலவீனத்தின் ஆவி நீ மாம்ச ரீதியா ஓட்ட முடியாது. நீ ஆவியில் யுத்தம் பண்ணும்போது தான் ஸ்பிரிட் வெளியே போவோம். எல்லா ஜுரத்தின் ஆவியும் இருக்கிற நார்மல். உனக்கு ஹெட்டேக் வருது பாருங்க, மாத்திரை சாப்பிட்டு தைலம் போட்டு உனக்கு செட் ஆகணும், சம்திங் ராங். அப்ப என்ன பண்ணணும்? ஆவியில யுத்தம் பண்ணணும். உன் கரங்களை உயர்த்தி நீ அந்நிய பாஷை பேசும்போது ஆவியில நீ யுத்தம் பண்ற. அந்த பொல்லாத ஆவிகளை நீ விரட்டி அடிக்கிற. வருகிறது ஒரு வழி, ஆனா ஓடுகிறது எத்தனை வழியா இருக்கு? சாத்தான். அல்லேலூயா. நீ 7 வழியா அடிச்சு துரத்துறவன. பிசாசை எதிர்த்து அப்போது ஒன்று விட்டு எதிர்த்து நிக்கிறவங்களா இருக்கிறாங்க. எப்படி? வாய் திறந்து நார்மலா ஜபம் பண்ணிட்டு போயிட்டு ஆகாது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஜபம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களுக்கு கை நோய் இருந்துச்சு, இப்ப எனக்கு என்ன வந்துருச்சு, அதுக்கு நீ ஜபம் பண்ணுவா எனக்குன்னாரு. போய் ஜபம் பண்ண, அவருக்கு கை செட் ஆயிடுச்சு. ஏன்? மாம்ச ரீதியாலாம் இருந்தா உன்னால என்ன பண்ண முடியாது, சாத்தான ஜெயிக்க முடியாது. ஆவியில யுத்தம் பண்ணணும். நீ யுத்தம் பண்ணும் போது அந்த ஸ்பிரிட் ஆண்டு பிரேக் பண்ணுவாரு. அல்லேலூயா. எதுவுமே புரியுது. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல் பிரேயர் என்னங்க? நீங்க நினைக்கிறது தேவன் அதில் கம்யூனிகேட் பண்ணுவார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஆனா பதில் அவர் டைரக்டா கொடுக்க மாட்டாரு, ஏஞ்சல் மூலியமா கொடுப்பாரு. தேவ தூதர்களும் அவர்களும் உங்ககிட்ட கொண்டு வரணும்னா நீங்க மைண்ட் பொறுத்து தேவன் பதில் தர. ஆனா ஏஞ்சல் எப்படி உங்களுக்கு பதில் வருதுன்னா நீங்க வாய் திறந்து ஜெபிக்கிறதுனால. அடுத்து 2வது, நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஜெபம் வெறுமையா இருக்காது. நீங்க ஜெபிக்க 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 என்ன ஆகுதுன்னா தேவ தூதர்கள் பதில் தராங்க. கொர்நேலியுவுக்கு சொன்னாங்க,
உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இதுக்கு முன்னே எடுத்த உபவாசம் ஜெபம் கேட்கப்படல. கொர்நேலியும் தேவனுக்கு காணிக்கை செலுத்தினாராம். உடனே தேவதூதன் வந்து சொன்னாங்க, நீ காணிக்கை செலுத்தினால தேவன் உனக்கு பதில் கொடுத்து அனுப்புறாரு. மூணாவது, நான் கொடுத்த எனக்கு பதில் வரலையே, நான் தேவாலயத்துக்கு செய்த எனக்கு பதில் வரலையே. இல்லைங்க, பதில் வரைக்கும் ஜெபம் பண்ண உனக்கு கண்டிப்பா பதில் வரும். ஆனா 4th லெவல் என்ன தெரியுங்களாங்க, இது டாப் மோஸ்ட் லெவல். நீங்க அந்நிய பாஷை பேசும்போது தேவன்கிட்ட நெருங்கி போயிடுவீங்க. தேவன் டைரக்டா தேவன் கிட்ட பேசுறீங்க, தேவன் உன்கிட்ட பேசுவார். உன் ஜெபம் எந்த தேவதூதனும் இல்லை, தேவனை உன்ட்டு இடைப்பட ஆரம்பிச்சிடும். தேவனை உன்ட்டு பேச ஆரம்பிச்சிடும். அந்த ரேங்கிங்னு இருக்குது ஜெபத்துல. நீங்க எந்த ரேங்கிங்ல இருக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் சுகம் வேணும்னு வராங்க, ஆனா போகும்போது சுகம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா ஜெபிக்கும் போது ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது, ஆனா அந்த இடத்துல பாதிக்கப்பட்டது என்ன பண்ணுவாங்க, மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும், நான் சுகம் ஆயிட்டேன்னு. போகும்போது என்ன இன்னும் நான் சுகம் ஆயிட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டா உடனே தேவன் பதில் தருவார். உன் மைண்ட் அடிச்சுதான்